மலையாள ஹல்லேலூயா வாக்கு கடலாச வைக்கல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடலாச வச்சிருந்தா சொல்லிருப்பாங்க இது கடலாச கொண்டுதான் தீ எரிஞ்சிச்சுன்னு சொல்லிருப்பாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா விறகு வச்சிட்டு பச்சை தண்ணியை ஊத்துறது காரணம் என்ன தெரியுமா? பச்சை தண்ணி ஊத்துனா அணைஞ்சு போகும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனா பரிசுத்தமுள்ள ஏலியாவோ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுடைய கிருபை வச்ச ஏலியாவோ ஹல்லேலூயா பலிபீடத்துக்கு விறகு மொத்தம் எடுத்து தண்ணி கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நனைஞ்சிருந்தது. புரியுதா? நனைஞ்சிருந்தது. ஹல்லேலூயா எப்படிங்க பச்சை ஹல்லேலூயா விறகுல தீபத்தினா ஹல்லேலூயா பச்சாது ஹல்லேலூயா தண்ணி ஊத்துன அந்த விறகு எப்படி ஹல்லேலூயா அது எரிந்தது. இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். கேட்டு விட்டுட்டு போகாதீங்க. சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா ஒற்ற ஒரு நாம ஹல்லேலூயா ஒரே ஒரு நாம ஏலியாவா ஏலியாவா ஹல்லேலூயா தேவனோடு கூட இருந்த மனிதனாக இருந்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனோடு கூட இருக்கிற நபர்களை எந்த மந்திரவாதமும் சேதப்பட அது உண்மைதான். ஹல்லேலூயா பல நேரத்திலையும் இந்த வசனம் தான் என்னை பலப்படுத்தும். எல்லாம் ஒற்றுக்கு இருக்கும்போது பல போராட்டங்கள் பல வன்கண்கள் பொறாமைகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு நீ ஒற்ற ஒரு ஏலியாவுதான். உன்னை தோற்கடிக்க ஒரு சக்திக்க முடியாது. உன்னை தோற்கடிக்க ஒரு சக்திக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாத்துடி சபையே உன்னை தோற்கடிக்க ஒரு மந்திரவாதிக்கு முடியாது. உன்னை ஜெயிக்க ஒரு போராட்டத்திற்கு முடியாது. ஹல்லேலூயா 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 போராட்டத்தை தலையில தூக்கி நடக்காதீங்க. இந்த 2025 விட்டா போராட்டமே நீ
மூழ்கடிக்க முடியாது. உலகத்தினுடைய தீ நம்மளை பற்றாது. அது பற்றாத இருக்க வேண்டும் என்று சொன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தண்ணி மேல நடந்தாலும், நீ ஆறுகளை கடந்தாலும், நீ ஆற்றில் நடந்தாலும் இது ஒன்றவனை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏலியாவு அவரை பலிபீடத்தை கெட்டினது எதுக்கு தெரியுமா? சுத்திகரிப்பதற்காக. அவர் சுத்திகரிக்காமல் பலிபீடம் போடல. இன்றைக்கு 2026 பிரவேசிக்க போகிற நம்ம பழையதையோட நீங்கள் பிரவேசிக்காதீங்க. ஏதாவது தடையாயிருந்தால், ஏதாவது வாழ்க்கையில தடையாயிருந்தால், ஆவியானவருடைய அக்கினி உங்களுக்குள்ள இறங்குவதற்கு தடையாயிருந்தால், அந்த பலிபீடத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ள வாசமாயிருக்கிறார். ஆனால் அதற்கு தடையாயிருந்தால், ஆண்டவரே இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறார். இரக்கம் தருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவர், ஹல்லேலூயா, நம்மளை மறைக்கத்தான் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் ஹல்லேலூயா ஜெபத்திற்கு வருவதற்கு முன்னே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் குடிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன பேசினார்? ஹல்லேலூயா, நீ வஸ்திரத்தை குறித்து பேச வேண்டும், நீ மாவை குறித்து பேச வேண்டும். சமயம் இல்லை, அதனால இனி ஒரு நாள் நான் பேசுறதுக்கு ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் மாவு, புளித்த மாவு அதிகமாக தீ பிடிக்க பண்ணும். அதனால 2026 ஏற போகிற நம்ம கொஞ்சம் புளிச்ச மாவை தூர தூக்கி போட்டு ஆண்டவரே இன்னைக்கு என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. 2025 உங்களை வேதனைப்படுத்திட்டேன், உங்களை துக்கப்படுத்திட்டேன். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை எவ்வளவு அருமையா உண்டாக்கினா, எவ்வளவு அருமையா உண்டாக்கினா, எதற்காக உண்டாக்கினா, எதற்காக நம்மளை சிருஷ்டிச்சா? ஹல்லேலூயா. அவருடைய ஜீவ சுவாசத்தை அதனால் ஹல்லேலூயா நமக்குள்ள ஊதினா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அழகை நீங்க கெடுத்து விடாதீங்க, அந்த அழகை கெடுத்து விடாதீங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இனி உள்ள நாட்களில் நான் யார் வார்த்தையை கேட்க மாட்டேன், உலகத்தின் பிரகாரம் நான் நடக்க மாட்டேன், உலகத்தினுடைய பாவத்திற்கு ஒத்த வேசனை தரிக்க மாட்டேன். நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், பரிசுத்த மனமாட்டியார். நான் ஹல்லேலூயா மனமாட்டோடு இருப்பதற்கு நான் ஆயத்தத்தோடு காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ரசத்தை புதிய துருத்தியில் வாத்து வைப்பார்கள். ஹல்லேலூயா. பழைய ரசத்தை பழைய துருத்தியில் வாத்தி வைப்பார்கள். ஹல்லேலூயா. புதிய ரசத்தை ஹல்லேலூயா பல துருத்தியில வாத்து வச்ச துருத்தி ரெண்டாய் போயிடும். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம வாழ்க்கை ரெண்டா போகிறது காரணமே புதிய துருத்தியில நம்ம வாத்து வைக்கிறதுக்கு ஆசைப்படுகிறோம். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளோட பேசாமல் இருக்கிறது காரணம் அதுதான். ஹல்லேலூயா. நீங்கள் புளித்தமாவா இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த புளித்த தயிர் பிடிக்காது, புளித்த தோசை பிடிக்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை சுத்திகரிங்க. ஏசப்பா, என்னை 25 என்னை மாற்றி விட நான் ஆசைப்படுகிறேன். என் பாவத்தை மாற்ற ஆசைப்படுகிறேன். நான் இப்போ ஹல்லேலூயா நேற்றைக்கு நடந்தது போல நான் இனி நடக்க மாட்டேன். 2025 நடந்தது போல நான் 26 நடக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தீர்மானம் எடுக்க ஆசைப்படுகிறேன்? ஹல்லேலூயா. என்ன தீர்மானம்? நாம் இடத்துல தீர்மானம் எடுத்தது அதுல ஆண்டவரே, நான் உமக்கு வேண்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உமக்கு வேண்டி நான் ஓடுவேன்.
ஹalleluya என் பலகீனத்தை பார்க்க மாட்டேன் ஹalleluya ஸ்தோத்திரம் எனக்கு வயிற்று வலி வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் நான் உமக்கு வேண்டி ஊழியம் செய்வேன் அந்த தீர்மானம் எடுத்தேன் நீங்க என்ன தீர்மானம் எடுத்தீங்க ஹalleluya ஹalleluya தீர்மானம் எடுத்துட்டு நிறைவேற்றாமல் இருக்க கூடாது ஹalleluya ஸ்தோத்திரம் இன்றைக்கு சொல்லுங்க அப்பா என் நேரத்தை உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன் அப்பா ஹalleluya ஜெப